தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு 6 மாதங்களுக்குள் தீர்வு சிவசேனை. நெல்லியடி போலீசார் இளைஞனை சித்திரவதை, விசாரணைகள் ஆரம்பம். சஞ்சீவை இருந்த அறைக்கு முகத்தை மூடி வந்த நபர், அடுத்தடுத்து துப்பாக்கி சூட்டு சத்தம், வழங்கப்பட்டுள்ள சாட்சி. ஆரம்பமாகியுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர். கொழும்பில் அரசாங்கத்துக்கு எதிராக மாபெரும் போராட்டம். தமிழர்களுக்கு பிச்சை வேண்டாம், அரசுக்கு நாங்கள் தருகின்றோம் பிச்சை, அர்ஜுனா. தொடரும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், கேள்வி எழுப்பியோர் சஜித். வடகிழக்கில் யுத்தத்தால் விசேட தேவையுடையவர்களாக மாற்றப்பட்ட மக்கள் நிவாரணம் வேண்டும், சாணக்கியன். தமிழக அரசின் அசமந்த போக்கு, இலங்கை கடற்தொழிலாளர்கள் கண்டனம். அந்நிய செலாவணியை ஈட்ட மாற்று வழிகளில் அரசாங்கம் கவனம், பிரதமர் தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸரஜ மகாவிகாரை பிரச்சினைகளுக்கு 6 மாதங்களுக்குள் தீர்வு வழங்குவோம் என சிவசேனை அமைப்பு யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். தையிட்டி வியாத பணிய கேட்டகளுக்கு தையிட்டி வியாத எப்படி தீர்க்கப்படுமா இருந்தால் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது. இது அரசியல் மயமாக்காத இருக்கிறதால நாங்கள் ஒரு பெரிய இன்னலை உருவாக்குறோம். நானும் செம்பாட்டில் பிறந்த நான், செம்பாட்டு மண்ணில் உள்ள நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். அதில் நாங்கள் இந்த காமிகளை பிடிச்சிருக்கிற காணிகளை விட்டால் எங்களுக்கு ஒரு நல்லது. அது இந்த பிரச்சனையை நாங்கள் பெருசாக இதை விட எத்தனையோ ஞாபக விட இருக்குது. எங்களோட இந்த மண்ணில் ஞாபக விட இருக்குது. இந்த விகாரை ஏதோ மாற்றுதெல்லாம் அங்கே கட்டியிருக்கு. சரி பலத்துக்கு நாங்கள் ஒரு 80% இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல்லெறிகிறோம். அப்படி தேவையில்லை. இது இந்து பௌத்தமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை 6 மாதத்தில் முடிப்போம். அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அது பூஞ்சோலை ஆக்குவோம். எங்கட மண் சிவப்பு மண், அந்த நாளில் பொருளாதாரத்தில் ஓங்கி நின்ற இடம் அவடம். அது எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல. கொழும்புலேருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்லை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ட்டு ஒவ்வொருத்தரும் இல்லை. அந்த நேரம் வெள்ளக்குடி பிடிச்சோண்டு வரைக்கும் வாங்கோ எல்லாம் வெள்ளக்குடி உங்களுக்கு சமாதானம் தருவோம்ட்டு எத்தனையோ தலைவர்களை இழக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கள்லாம். கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களையும் வாங்கொண்டு போங்கிட்டு நடு ரோட்டில் விட போகிறாங்க. நாங்கள் 83ஆம் ஆண்டே பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களோட இடங்கள் வந்து 83ஆம் ஆண்டே பாதிக்கப்பட்ட நாங்கள் இன்னும் எங்களோட வீடு இன்னும் முடிஞ்சபடி தான் கிடக்கிறது. எத்தனையோ வீடுகள் எல்லாம் அழிஞ்சு எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போகாதீங்க, உங்களோட அரசியலை பாவிக்காதீங்க. நாங்கள் மத பேதமோ இதுகளோ இல்லை. எங்களோட உலக பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலையீடு இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காண இயலாதது இல்லை. சமாதான முறையில் நாங்கள் அடுத்த 25 தரம் நீங்கள் இது செய்துட்டீங்க, என்ன பிரியோசனம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. 25வது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, என்ன பிரியோசனம் இல்லை? உண்டு. இந்த ஒடுக்குநாளில் துள்ளான்னு துள்ளி போட்டு ஒரு ஒடுக்குநாளில் கொண்டு போடுறார். ஒரு கிறிஸ்டியன் அது உள்ளுக்கு கோயிலுக்குள்ளே வரவணுமாம் கிறிஸ்தவர் இவர்கள் தான் கொண்டு வரீங்க நம்மங்களுக்கு. அங்கே ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியை கொண்டு போடினா அதில் கிறிஸ்டியன் ஒடுக்குநாளைக்கு வரவணுமெண்டு. இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை ஹிந்து பௌத்தத்தை நாங்கள் வாழ்ந்து அவர்களால் இது தீர்வு முடியும். இது எங்களால் இல்லை. தெற்கில் உள்ள மக்கள் இந்து ஒரு பௌத்த மக்களால் எங்களுக்கு இது தீர்வு தர இயலும். நாடு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்கள், எல்லாம் இருக்கிறாங்க. எங்களோட ஒற்றுமையை குலைப்பாதைங்க. இப்போ நாங்கள் இப்போ தான் படிப்படியாக ஒற்றுமையை எடுத்துக்கொண்டு வரோம். இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே வந்து கலந்து வந்து அரசியல் ரீதியாக இங்கே பிரச்சனை ஏற்றினா தான் தமிழ் மக்களுக்கு விடுதலை ஒன்று வரக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அப்படி தேவையில்லை. இது வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு விட்டுத்தாங்க. எங்களோட செம்பாட்டில் 1 மில்லியன் ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம். எத்தனை ஏக்கர் பிடிபாட்டிருக்கு? 1 மில்லியன் எடுக்கலாம். ஒரு பெரிய ஒரு பூஞ்சோலி ஆக்குறதுக்கு எங்களோட இது இருக்குது. இல்லை அது அதைத்தானே நான் சொல்கிறேன். தையிட்டி விகாரை சட்டவிரோதம், அது வேறு இடத்துலாம் கட்டப்பட்டிருக்கு. இதோட 1.7 ஏக்கர் அந்த நிலம் அந்த ஏற்கனவே தையிட்டிக்கொண்டு ஒரு இடம் குறிக்கப்பட்டு கொடுத்துருக்கு. அதில் இல்லாமல் இங்கெல்லாம் கட்டினது பிள்ளை அது இல்லையாண்டு இல்லை. அதை நாங்கள் இப்படி சட்ட விரோதமாக இல்லையோ நாங்கள் அதை பேச்சு அவங்களோட கதைக்கு இதை தீர்க்கலாம். எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஒன்றில் மக்களுக்கு
அப்போ தையிட்டி விராறு நான் என்னென்று செய்கிறோன்னா இதுக்கான ஒரு அந்த மக்களோட கதைக்கு அவைக்கு என்ன தீர்வு வேணுமோ இவையோட கதைக்கு தீர்வு எல்லாம் இப்போ நாங்கள் இல்லை இல்லை அதைத்தானே சொல்கிறோம். மக்களுக்குரிய காணியை உயாரைக்குரிய மக்களுக்குரிய காணி மக்களுக்கே சென்றடையணும் அது இல்லை இல்லை அது கதைக்கு ஐயா இல்லை அதை நான் பொறுத்தவரைக்கும் நிலப்பாட்டில் நாங்களும் இருக்கிறோம். அது நாங்கள் அதைத்தானே சொல்கிறேன். அந்த மக்களோட கதைப்போம் கதைச்சி இவங்களோட பௌத்த துரோகிகளை இங்கே எடுத்துவோம். இவையெல்லாம் சும்மா வேலையில் நான் சொல்கிறேன். நயனாதி விதாமத்துரு இவை எல்லாரையும் சேர்ந்து நாங்கள் ஒரு இணைச்சு இது ஒரு 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 இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். நீங்கள் அரசியலை கொண்டு வராதீங்க ஐயா. அந்த வெள்ளக்கொடி போட்டு இப்படித்தானே நடந்து ஐயா. 100 பேர் எங்களை எத்தனை பேர் வாங்க வாங்க ஒன்று அவசரம் விட்டுட்டு வெளிநாட்டு கொண்டவங்க எல்லாம் சரிதானே. அப்போ வெள்ளக்கொடியை காட்டி கொண்டு வந்தீங்க வாங்கோண்டு போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க எல்லாம் வெளிநாட்டில் ஓன இத்தனை கேம்பஸ் படிகளை செத்தாங்க. ஒரே ஒரு ஆள் தப்பி வெளிநாட்டுக்கு ஓனது என்ன இது அரசியல். வவுனியாவில் தமிழர் தாயர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுழற்சி முறை போராட்டமானது 3000வது நாளாக இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் வவுனியா தபால் திணைக்களத்துக்கு அருகில் 3000 நாளாக போராட்டம் மேற்கொள்ளும் கொட்டகைக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது காணாமலாக்கப்பட்ட தங்களது உறவுகளின் உருவப்படத்தினை தாங்கியவாறும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளினை தாங்கியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர் சங்கத்தின் சங்க தலைவி காசி பிள்ளையே வேணுதா. இன்றைக்கு நாங்கள் 3000 நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 2017 2ஆம் மாதம் 24ஆம் தேதி போராட்டம் தொடங்கின நாங்கள் இது வரைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய தாய்மார்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லை. இன்றைக்கும் ஒரு தாய் இறந்திருக்கிறான். இந்த தினத்தில் அன்று இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு தாயார் எங்கள் பிள்ளையின் இயக்கத்தோடைய சிவன் போயிருக்குது. அந்த இதிலையும் நாங்கள் கலந்து கொள்ளாமல் நாங்கள் இன்றைக்கு இந்த பந்தல்ல இந்த 3000 நாளை நோக்கி கொண்டு இருக்கும்போது இந்த தாயாருடைய செய்தியை கேட்டதுமே எல்லாருமே மனமுடைந்து போய் நிற்கின்றோம். இன்றைக்கு அந்த தாயாருடைய நிலைமை அந்த பிள்ளைய எப்போ காணுவோம் எந்த ஒரு தாயும் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் எப்போ காண போகிறோம் இந்த புது அரசாங்கம் வந்தும் பெரியக்குள்ளே ஏதோ கவுட்டு கொட்டி கொண்டு வந்தது. நாங்கள் இதை சொல்லுவோம் அதை செய்வோம் இன்றைக்கு எங்களுடைய கதையே இல்லை. ஆனால் இந்த நாங்கள் இவன் கதையை கேட்டோ இவன் இதை விட்டோ நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போறதும் இல்லை. எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வெளிநாடு தருமென்று சொல்லித்தான் நாங்கள் அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருந்தும் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் செய்வோம். இதில் இந்த தாயார் வந்துட்டா இந்த தாயாற்ற மனவேதனை எங்க கொண்டே அந்த தாயின் பாவத்தை எங்கே துளைக்க போகணுமோ தெரியாது. ஒவ்வொரு தாய்மாரும் அதைத்தான் சொல்லணும். எங்களுக்கும் இப்படித்தான் நடக்க போகுது. இந்த அரசாங்கம் இருக்க மாட்டோம் எங்களுக்கு இதுதான். ஆனா இவியல் எங்க பிள்ளைகளுக்கு சரியான தீர்வு கூற இல்லையென்று சொன்னா இவைக்கு இன்னும் இவை அழிவைத்தான் சந்திச்சு கொண்டிருப்பினோம். எங்களுக்கு எப்போ சரியான ஒரு தீர்வு கூறணுமோ அன்றைக்கு இவைக்கும் ஒரு விடுதலை என்றதை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். அது தவறு இதென்றால் எங்கென்ற கண்ணீர் சும்மா விட போறதில்லை. கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இந்த மரண விசாரணை தொடர்பான சாட்சியங்கள் கொழும்பு பிரதான நீதவான் தனுஷா லக்மாலி முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டன. இதன்போது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்ற வேளை நீதிமன்ற அறையில் கடமையாற்றிய கிசல்வத்தை போலீஸ் கான்ஸ்டபிள் ஹேவா பத்திரனகே தரங்க கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் சார்ஜென்ட் பண்டார தலைமையில் சாட்சியம் அளித்துள்ளார். அவர் கூறுகையில் சம்பவத்தன்று காலை 9:30 முதல் 9:35 மணியளவில் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அன்றைய தினம் ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக சந்தேக நபர்களின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டது. இந்த நிலையில் காலை 9:40 மணியளவில் 2 சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்ற மண்டபத்தின் மூடிய கதவை திறந்து ஒரு சந்தேக நபரை திறந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர். சிறை அதிகாரி ஒருவர் என்னிடம் வந்து கணையமுள்ள சஞ்சீவவை அழைத்து வந்துள்ளார் என்றார். சந்தேக நபரை சிறையில் அடைக்க சொன்னேன்.
அப்போது இந்த சந்தேக நபருக்கு எதிரிகள் இருப்பதனால் அவரை கூண்டில் அடைக்க முடியாது என சிறை அதிகாரி தெரிவித்தார். பிறகு அவரை இருக்கையில் அமரச் சொன்னேன். நீதவான் கேட்டால் அதற்கான காரணங்களை நீங்களே விளக்கி கூறுங்கள் என்றும் சிறை அதிகாரியிடம் கூறினேன். பிறகு சந்தேக நபர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டார். ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் சுமார் 30 வழக்குகள் எடுக்கப்பட்ட பிறகு ஸ்கைப் துண்டிக்கப்பட்டது. அப்போது கடையமுள்ள சஞ்சீவ வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சந்தேக நபர் கடையமுள்ள சஞ்சீவவிடம் நீதவான் வினவினார், வழக்கு பிணை கிடைத்ததா என்று. கணையமுள்ள சஞ்சீவ குறிப்பிட்டார், பிணை வைக்கப்படாது என்று. இதன்போது நீதிமன்ற உத்தரவின்றி சந்தேக நபரை அழைத்து வரப்பட்டார் என நீதவான் சிறைச்சாலை அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார். சிறை அதிகாரி பதில் சொல்ல முன்வந்தார். 9 என்ற வார்த்தையை தான் அவரால் சொல்ல முடிந்தது. திடீரென்று 3-4 துப்பாக்கி சத்தங்கள் கேட்டன. உள்ளே இருந்தவர்கள் அலற ஆரம்பித்தனர். சட்டத்தரணி போன்ற உடை அணிந்த ஒருவர் கூண்டு நோக்கி திரும்பி ஏதோ செய்து கொண்டிருந்தார். அதனுடன் துப்பாக்கி சூட்டு சத்தங்களும் ஒலித்தன. அந்த நபரின் முகத்தை நான் பார்க்கவில்லை. நீல நிற டை அணிந்திருந்தார். அதன்பின் அந்த நபர் கதவை திறந்து வெளியே ஓடினார். கையில் எதுவும் இல்லை. பிறகு நீதிபதி இருக்கையை பார்த்தேன். நீதிபதி அங்கு இல்லை. பின்னர் நாங்கள் சோதனை செய்தோம். பின்னர் நீதிபதி பெஞ்ச் கீழ் இருந்தார். அவரை பத்திரமாக அவரது அறைக்கு அழைத்து சென்றோம். இதேவேளை துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான கணியமுள்ள சஞ்சீவ் என்ற சந்தேக நபர் கூட்டில் முகம் குப்புற கிடந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் சம்பவம் இடம்பெற்ற போது நீதிமன்ற அறையில் இருந்த சட்டத்தரணி பிரியந்த புஷ்பகுமார சமரநாயக்க சாட்சியம் அளிக்கையில் சம்பவத்தன்று காலை 8:30 மணியளவில் நீதிமன்ற அறைக்குள் வந்ததாக குறிப்பிட்டார். காலை 9:30 மணியளவில் நடவடிக்கைகள் தொடங்கியது. அப்போது உயரமான ஒருவர் ஃபைல் கவரால் முகத்தை மூடிக்கொண்டு நீதிமன்ற அறைக்குள் வந்தார். நான் அவன் கண்களை மட்டும் பார்த்தேன். இந்த நபர் ஒரு வழக்கறிஞர் என்று நான் நினைக்கவில்லை. இந்த நபர் ஒரு சிஐடி அல்லது போதைப் பொருள் அதிகாரி என்று நினைத்தேன். பின்னர் கடையமுள்ள சஞ்சீவ வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேக நபரை கூண்டில் முன்னிலைப்படுத்தினர். நீதவான் சந்தேக நபரிடம் பிணை வழங்கியுள்ளாரா என வினவினார். பிணை இல்லை என்றார். பின்னர் நீதிமன்ற உத்தரவின்றி ஏன் அழைத்து வரப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகளிடம் நீதவான் வினவினார். அதற்கு சிறை அதிகாரிகள் ஏதோ சொன்னார்கள். அதே சமயம் அந்த உயரமான நபர் பின்னால் இருந்து எதையோ எடுத்து சஞ்சீவ மீது வீசினார். அதோடு துப்பாக்கி சூடு சத்தமும் கேட்டது. சுமார் 5 சூட்டு சத்தங்கள் கேட்டன. அதன் பின்னர் நபர் கை துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு கதவை திறந்துவிட்டு சென்றார். அப்போது ரிஷான் என்ற அதிகாரி ஒரு பெக்கில் சுட்டுவிட்டார் என்று சத்தம் போட்டார். கூட்டம் கத்த ஆரம்பித்தது. சஞ்சீவ கூட்டில் கிடப்பதை கண்டேன் என்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கூட்டமானது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் யோக் லோபர் தலைமையில் நடைபெறுகின்றது. கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய யோக் லோபர் தனிமனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அதோடு சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையையும் நினைவுபடுத்தியிருந்தார். கடந்த 80 வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்து வருவதாகவும் கூறினார். மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் யோக் லோபர் தெரிவித்துள்ளார். வேலை வாய்ப்புகளுக்காக நுண்ணறிவு அளவுகோல் பயிற்சி ஒன்றை அரசாங்கம் நடாத்த தீர்மானித்துள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார பட்டதாரிகளால் மாபெரும் போராட்டம் ஒன்று கொழும்பில் நடாத்தப்பட்டது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் சுகாதார அமைச்சகத்தின் முன்னால் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை டிப்ளோமா கல்வியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் வேலை வாய்ப்புக்கு நுண்ணறிவு அளவுகோல் பரீட்சை நடத்தப்படுவதாக இருந்தால் 4 வருடங்கள் கல்வி கற்றதற்கு என்ன பயன் என்றும் மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ் மக்களுக்கு பிச்சை வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், நாங்கள் உங்களுக்கு பில்லியன் கணக்கான பணம் தருகின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த சபையில் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கதைத்திருந்தீர்கள். 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக. அந்த 100 மில்லியன் என்பது மொத்த கேபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் 1315 மில்லியன். அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது 0.00076%.
பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 100 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்ப்போம், உள்ளூர் வீதிகளை, வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன். 5000 மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி, நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை 0.38 வீதம், 0.38 வீதம். அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது, அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது. ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்க்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறீர்கள் தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது 0.007 வீதம். சரி, அதையும் வேண்டாம். வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் 35 ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது. அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம். ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது 1500 மில்லியன். அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.01 வீதம். எங்கள் வீடுகளை இடித்து, எங்கள் காணிகளை பிடித்து, எங்களில் 45,000 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.1 வீதம். அதாவது 0.1 வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கிற்கு கொடுத்து விட்டோம் என்று. என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், வட்டுவாகல் பாலத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள், 1000 மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன். ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.076 வீதம், 0.076 வீதம். அந்த பிச்சை, நன்றி, அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி, கதைப்போம். அதே மாதிரி சரி, சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம். சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று. அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக 382 பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அதிலே வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தந்திருப்பது, வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள், PHSCP எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட். அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு 0.66 வீதம். உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை 0.8. தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். எனது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வரும், நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01 வீத பிச்சையை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன். பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம், ஆண்டி பிச்சை, அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம். நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன். சரி, அது வேண்டாம், பரவாயில்லை. என்ன ஒன்றை சொல்லுகிறேன், யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களாம், 300 மில்லியன். மொத்தம் 500லே 3 இடங்கள், அதில் 300 மில்லியன் இருக்கிறதா. அது எவ்வளவு தெரியுமா? மொத்த உங்கள்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் 1.54 வீதம். நாங்கள் கேகேஸை நாங்கள் கட்டுகிறோம். தமிழன் கட்டுகிறான் கேகேஸை. முடிந்தால் கேகேஸை எங்களிடம் தாருங்கள், தமிழர் கட்டுகிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம். நாங்கள் உங்களுக்கு வடமானத்திலிருந்து சீமந்து தந்தோம். நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம். எங்களுடைய உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா? 0.0 அளவிலான உங்களுடைய பிச்சை. அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட். அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணுமென்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட 3 வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத MP மேரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்க இந்த 13லே எங்களுக்கு ஏதாவது செய்வார். 13 நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கானால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த ஆசனம் என்னை அவமனித்தது, இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிபாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம். இன்று நேற்றல்ல, 1948 எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம்
இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது, ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை. அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிசி மீட்டிங், உங்களுடைய GA பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார். பரவாயில்லை, எங்களுக்கு வாகனம் வேண்டாம். ஆனால் GA பிரதீபன் சொல்லுகிறார், மொத்தம் 56 மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் 35 மில்லியனை எடுக்க போகிறார்கள். இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா? சரி, அதுதான் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது, வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள், எத்தனையோ தென்னை மரம் 250 ரூபாய் ஒரு தேங்காய் போகிறது. ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை. சரி, அது பரவாயில்லை. என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம். ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் 50,000 ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு 40 ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே. அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் கேட்டேன், முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி. ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம்? நான் எழுப்பினால் மைக்கை ஆஃப் பண்ணுகிறார்கள். எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் சொன்ன விடயங்கள், இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு என்னால் இயலும். அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று. ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை. ஏனென்றால் நீங்க சொன்னீங்க PTA எடுப்பதாக. இப்போது நீதி அமைச்சர் கேட்கிறார், PTA இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று. கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன முன்னே சொல்லுகிறேன் மம்மிக சிங்களிங்க கமிட்டி அப்பே ஐயல் அக்கலா පනස්පන්දාක් මරුණේ අපේ ජනතාවලින් ඇතුළෙන් දං ඇවිල්ලා. ඒගොල්ලෝ උඩින් ඉඳන් බහැලා නැහැ පළයට. ඒගොල්ලෝ අපේ ජනතාවෙන් තමයි ඇවිල්ලා තිබ්බේ. එතකොට අපි රස්තවාදී. හැබැයි 88,000ක් මරුණා. මේ කොහෙද දළදා මාලිය බෝම්බය පුපුරුවා. ඕගොල්ලෝ රස්තවාදී නැහැ. ඕගොල්ලෝගේ රෝගණ විජේවීර රස්තවාදී නැහැ. අපේ ප්‍රභාකරන් රස්තවාදී. එකම එක හේතුව අපි දෙමළ, ඕගොල්ලෝ සිංහල. හැබැයි අපේ ජෙනරේෂන් එකටත් ඒක උළුවට නැහැ. මගේ හිතේ නැහැ. මාත් එක ඕගොල්ලෝ ඛණ්ඩ වෙනවා. நாட்டில் தொடர்ந்து பதிவாகும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல என ஜனாதிபதி கூறுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். கடந்த 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையிலான 4 நாட்களில் 8 கொலைகள் நடந்துள்ளதோடு இது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. எனினும் அது ஒரு பிரச்சனை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த மிலேச்சத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்பிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டவை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புலனாய்வு பிரிவிற்கு தகவல் கிடைக்கப்பெற்ற பின் அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இயற்கையாக விசேட தேவை உடையவர்களாக இருப்பவர்களை விடுத்து வடகிழக்கில் யுத்தத்தினால் விசேட தேவையாக உடையவர்களாக மாற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர். எனவே அவர்களுக்கான நிவாரணங்கள் நிச்சயம் தனிப்பட வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இன்று சபையில் தெரிவித்தார். மிக முக்கியமாக உங்களுடைய இந்த விசேட தேவைகள் இல்லாட்டி விசேட தேவை உள்ளவர்களுக்கான இந்த ஒரு சட்டம் மூலம் கொண்டு வருவதை பற்றி நீங்கள் இல்லாட்டி ஒரு பாலிசி கொண்டு வருவதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இதிலே பிறப்பிலே இருந்து விசேட தேவையில் உள்ளவர்கள் இல்லாத வடக்கு கிழக்கை சேர்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். போரால் நடந்த போராட்டத்தால் ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டவர்கள். இந்த போராட்டத்தினூடாக மாற்றப்பட்டவருடைய பட்டியலையும் நீங்கள் இந்த பட்டியலை உள்வாங்க. உதாரணமாக சொல்ல போனால் மட்டக்களப்பிலே இன்றைக்கு 8310 பேர் அங்கவீனமானவர்கள் இருக்கிறார்கள் என்று பட்டியல் இருக்கு. ஆனா இந்த வழங்குற கொடுப்பனவு 7750 பேருக்கு மட்டும்தான் வழங்கப்படுது. ஆனால் இதையும் தாண்டி வடக்கு கிழக்கிலே போரால ஊனமுற்றம் அடைந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பிறப்பிலே இருந்து ஊனமுற்றவர்கள் இல்லாத கடந்த காலத்தில் இந்த நடந்த போரால் பாதிக்கப்பட்டவர்களையும் இந்த உங்களுடைய நீங்கள் எடுக்கிற இந்த தீர்மானங்களுக்குள்ளே அவங்களை பற்றியும் சிந்தித்து உள்வாங்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏனென்றால் அவர்களுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே ஒரு மாகாண சபை அதிகாரம் உள்ள வகையான ஒரு மாகாண சபை இயங்குமாக இருந்தால் கூட
நாங்களே சட்டங்களை இயக்கி நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாக்கலாம், எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் அதிகரிக்கலாம். ஆனால் அதை பறித்து வைத்திருக்கிறீர்கள். தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே அவசானம் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு ஆட்சி முறை இல்லாதபடினால் சில விடயங்கள் செய்ய முடியாது. அந்த வகையிலே இந்த சொன்ன விடயங்களை நீங்கள் கரிசனையில் எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சபைக்கு இந்த ஒத்திவைக்கும் பிரேரணையை கொண்டு அந்த உறுப்பினர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தோட்ட மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் பெரிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கூறுகிறார்கள். ஆனால் தேடி பார்த்தேன், அதை காணவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் வரவு செலவு திட்ட விவாதத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கத்தை தற்போதுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தற்போதுள்ள எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்பில் நுழைகின்ற இந்திய கடற்தொழிலாளர்களை தமிழக அரசு கட்டுப்படுத்த தவறியுள்ளது என மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் NM ஆளும் தெரிவித்துள்ளார். அண்மையில் தொடர்ச்சியாக நேற்று அதற்கு முன்தினம் அவ்வாறான காலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த இந்திய மீனவர்களின் கைது நடவடிக்கைகள் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கடற்படையினருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயத்தை தான் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் இந்த கைது நடவடிக்கையின் ஊடாக இந்திய மீனவர்களின் வருகை கட்டுப்படுத்தப்படுகின்றதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற எங்களது எல்லையை தாண்டாதீர்கள், எல்லையை தாண்டும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் தமிழக அரசுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இந்த விசைப்படகினூடாக வருகின்ற மீனவர்களுக்கு அழுத்தமான செய்திகளை தெரிவித்து வருகின்றோம். குறிப்பாக தமிழக அரசு இவ்வாறான மீனவர்களின் வரியை கட்டுப்படுத்த தவறி இருக்கின்றது அல்லது தவறிழைக்கின்றது. குறிப்பாக ஒரு எல்லை தாண்டும் சம்பவத்தை அவர்கள் தொழிலுக்கான அனுமதி வழங்கும் சிட்டையில் குறிப்பிடுகின்றார்கள், இந்திய கடல் எல்லையை தாண்டாதீர்கள் என்று. ஆனால் நிச்சயமாக அவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி எமது கரையோரங்களுக்கு வந்து மீன்பிடிக்கும் போதுதான் இவ்வாறான கைதுகள் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் 5 படகுகள் இந்திய மீனவர்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது 32 மீனவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். உண்மையில் அந்த 32 மீனவர்கள் நிலை நாங்கள் யோசிக்கும் போது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாகத்தான் இருக்கின்றது. மீனவர் என்ற நிலையில் நாங்கள் அதற்காக வருத்தப்படுகின்றோம். இருந்த போதிலும் கடற்படையினரின் கைதை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் இந்த நடவடிக்கையின் ஊடாகத்தான் இந்த கடல் வளம் பாதிப்பிலிருந்து மீட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அரசு எவ்வாறு இதில் அக்கறை காட்டுவதற்கு எப்பால் இந்த கடற்படையினர் எங்களுக்காக இரவு பகலாக கடல் எல்லை கண்காணித்து அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் இந்த வேலையை நாங்கள் பாராட்டை தெரிவிக்கின்றோம். அதே நேரம் தமிழக மீனவர்களை எடுத்துக்கொண்டால் அங்கு 32 மீனவர்கள், அது 32 பேரும் 32 குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. மீனவர்கள் என்ற ரீதியில் அதற்கு நாங்கள் வருத்தப்படுகின்றோம். குறிப்பாக இதில் தமிழ்நாடு அரசு முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டும். நிச்சயமாக இந்த எல்லை தாண்டுதலை கூடுமான வரை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது எல்லை தாண்டுவதற்கு இந்திய அரசு அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் வெறுமனே பேச்சுவார்த்தை அல்லது கலந்துரையாடல் என்ற கோரிக்கையை வைப்பதை விடுத்து இந்த மீனவர்களை கட்டுப்படுத்தவர்கள் தமிழக அரசு முயற்சி எடுக்குமாக இருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது. எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்திய மீனவர்களின் கைது என்பது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு இந்திய மீனவர்கள் எங்களது எல்லையை தாண்டாது இருப்பதுதான் இதுக்கு மிகுந்த தீர்வாக இருக்கும். எனவே இந்த தொழில் முறையை அவர்கள் கைவிட்டு இந்த எங்களது எல்லையை தாண்டுவதையும் அவர்கள் நிறுத்தி கொண்டால் எங்களுக்கு பெரிய ஒரு விடயமாக நாங்கள் அந்த எங்களது உறவுகளையும் புதுப்பித்துக் கொள்ளவும் இருக்கும் உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் அது ஏற்படுத்தி தரும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். இதற்கப்பால் எதிர்வரும் கச்சதீவு தொடர்பாக, பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக, கலந்துரையாடல் தொடர்பாக பல கோரிக்கைகளை இந்திய தரப்பால் வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அங்கிருக்கின்ற சிறு மீனவர்கள் தங்களது அங்கிருக்கின்ற அந்த அமைப்புகள் எங்களோடு கலந்துரையாடுவதற்கு கச்சதீவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை மறுத்து வருகின்றோம். வெறுமனே கலந்துரையாடல் என்பதனால் எந்த தீர்வும் எட்டிவிடப் போவதில்லை. எனவே அங்கு ஒரு உல்லாசமாக செல்வது ஒரு விடயமாகவும் எங்களுக்கு தெரியவில்லை. அது ஒரு யாத்திரை தலமாக காணப்படுவதால் யாத்திரைகளுக்காக செல்வர்கள் மட்டும் அங்கு சென்று தங்களது செயற்பாட்டை முன்னெடுப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனையில்லை. ஆனால் மீனவர் சார்ந்து அரசாங்கமோ கடற்றொழில் அமைச்சரோ அல்லது இந்திய தரப்போ அவ்வாறான செயற்பாட்டுக்கு வருமாக இருந்தால் வடபகுதி மீனவர் என்ற ரீதியில் நாங்கள் முற்றுமுழுதாக அதை நிராகரிக்கின்றோம். குறிப்பாக எதிர்வரும் 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் அங்கிருக்கின்ற தீவு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்திய மீனவர் வரையறைக்காக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அந்த போராட்டத்துக்கு மன்னார் மாவட்ட மீனவர் என்ற ரீதியில் நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்க இருக்கின்றோம். நன்றி.
காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் இருந்த சந்தேக நபர்கள் அண்மைய நாட்களில் கொல்லப்பட்ட சம்பவங்களால் சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்குள் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்தபோது கனிவுள்ள சஞ்சீவு என்ற சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதேவேளை கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கடந்த 21ஆம் தேதி காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தனர். இந்நிலையில் இவ்வாறான சம்பவங்களால் சட்ட அமைப்புகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சிதைவடையும் என்பதனால் அவற்றை தடுப்பதற்கு காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கான மாற்று வழிகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இன்றைய தினம் காலை நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், தற்போதைய கடன் நெருக்கடியில் இருந்து விடுபட ஏற்றுமதி வளர்ச்சி மட்டுமே வழியல்ல, அந்நிய செலாவணியை பெறுவதற்கான பிற மாற்று வழிகளில் அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றது. ஏற்றுமதியாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதற்காக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய வங்கி என்பது உள்நாட்டு விலை ஸ்திரத்தன்மையை அடைவதற்கும் பராமரிப்பதற்கும் பொறுப்பான சட்டப்பூர்வ அமைப்பாகும். நாட்டின் வட்டி விகிதங்கள் பெரும்பாலும் மத்திய வங்கியின் பணவியல் கொள்கை நடவடிக்கைகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. இலங்கை மத்திய வங்கியானது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஒட்டுமொத்த பொருளாதார செயற்பாடுகளை மீளமைக்கும் நோக்கில் தளர்வான பணவியல் கொள்கையின்படி வரலாற்றின் இயல்பான பொருளாதார நிலைமையை அணுகி வருகின்றது. சந்தை வட்டி விகிதங்கள் பெருமளவில் சாதாரணமாகி குறிப்பிடத்தக்க சரிவை குறிப்பிடுகின்றன. 2027இல் பொருளாதாரம் 5% வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறைந்த சந்தை வட்டி விகிதங்கள் நிலையான வருமானம் பெறுவோர் மற்றும் வட்டி வருவாயை சார்ந்துள்ள மக்கள் தொகையை பாதிக்கின்றது. இலங்கை போன்ற வளர்கின்ற நாட்டில் வட்டி விகிதங்களின் அளவு பொருளாதார காரணிகளின் கலவையால் தீர்மானிக்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்தீர்கள்.